மத்திய கிழக்கு ஆசியா பெரும் ரணகலமாக மாறி வருது. இஸ்ரேல் காசா போர், ஏமனிலிருந்து செயல்படக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளருடைய தீவிரவாத தாக்குதல், பாகிஸ்தானுக்கு எதிராக ஈரான் தாக்குதல் அப்படின்னு வரிசை கட்டி வன்முறை தலைவிரித்தாடுது. இதனுடைய உச்சகட்டமாக அமெரிக்காவை கோபப்படுத்தும் விதத்தில் ஜோர்டான் சிரியா எல்லையில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தந்திரமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கதா சொல்லப்படுறாங்க. 10க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்களால் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னும் இதற்கு தக்க பதிலடி தருவோம் அப்படின்னும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடுமையாக வார்ன் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஈரான் 3 நாட்களில் சிரியா, பாகிஸ்தான், ஈரான் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியது. இப்போ அமெரிக்க படைகளின் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. புதிய மோதல்கள் எதிலும் ஈடுபட விரும்பல அப்படின்னு டெஹ்ரான் சொல்லிக் கொண்டாலும் கூட அதன் ஆதரவு பெற்றதாக அறியப்படக்கூடிய குழுவான எதிர்ப்பின் அச்சு சமீப வாரங்களாகவே மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு வராங்க. இந்த குழுவானது லெபனானின் ஹிஸ்புல்லா, ஈராக், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த ஷியா போராளிகள், ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இதர போராளி குழுக்கள் மற்றும் ஏமனின் ஹவுதி குழுக்கள் என அனைவராலும் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பாகும். இந்த குழுவின் சித்தாந்தம் குறிப்பிடத்தகுந்த அமெரிக்க எதிர்ப்பு மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பு என்று விவரிக்கிறது. ஒரு செய்தி சேனலில் இதை பற்றி விரிவாக போட்டிருக்காங்க ஒரு பத்திரிகையில். இவங்க எல்லாருமே அக்டோபர் மாதத்தில் காசாவில் போர் ஆரம்பித்ததிலிருந்து இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் மீது பல்வேறு தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. ஹமாஸ் இயக்கம் சன்னி பிரிவை சேர்ந்தது என்பதால் ஈரான் அதனை ஆதரிக்கிறாங்க. ஹிஸ்புல்லா ஷியா பிரிவை சேர்ந்தது. 2 சிறிய போரின் போது மோதிக்கொண்டன. ஆனால் இஸ்ரேலை எதிர்ப்பதில் கை கோர்த்து கொண்டன. 2மே ஒரு சின்ன போர் நடக்கும்போது மோதிக்கிட்டாங்க. இஸ்ரேல் வரும்போது கை கோர்த்துக்கிட்டாங்க. இதே போல சவுதி அரேபியாவிற்கும் ஈரானுக்கும் இந்த பிராந்தியத்தில் மேலாதிக்கம் செலுத்த போட்டி நிலவுது. அதே நேரத்தில் அரபு லீக்கின் தலைமை சவுதியிடமே இருக்கு அப்படிங்கிறதையும் மறுக்கிறது கிடையாது. அதே போல அமெரிக்காவின் முழு ஆதரவும் சவுதிக்கு தான் இருக்கு. ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதியையும் குறிவைத்து தாக்கி வராங்க. இதுக்கு ஈரான் ஆதரவு இருக்கிறதா சவுதி குற்றம் சாட்டி வராங்க. அதனால அமெரிக்கா சவுதியின் ஆதரவோடு பதிலடி நடவடிக்கையில இறங்கினா மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மோதல் பல்வேறு வடிவங்களை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.